ஆண்டிமுத்து ராசா இவருடைய ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் மூளை இல்லாதவர், பிரெயின் இல்லாதவர். அந்த வழக்கில் அதிசயத்தக்க வகையிலே அந்த வழக்கில் விடுதலையாகிவிட்டார் ராசா, கனிமொழி 2 பேருமே. அதிமுக ஓட்டு போட்டா பாஜக வந்துடும், தவேக ஓட்டு போட்டா பாஜக வந்துடும். பாஜக வர்றதுல திமுக அப்படி என்னதான் சார் பயம்? இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து மத்தியிலே மந்திரியாக இருந்தார்கள். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்போ திருவிக தொகுதியில் போட்டிடுறாங்க, திருவிக நகர் தொகுதியில். இதை எதிர்த்து தனிப்பட்ட முறையில் சேகர் பாபு அவர்கள் வந்து ரொம்ப செயல்படுறதாகவும், அதிமுக காரங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த அம்மா தோக்க வைக்கணும், நீங்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதாகவும், நம்ம ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு வந்து டெண்டர்கள் நிறையா கொடுக்குறதுன்னு சொல்கிறதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்தவர். அவர் வந்து திராவிட மாடலுக்கு எதிர்ப்பு. வணக்கம். இன்று நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சார், இப்போ ஆண்டிமுத்து ராசா இவருடைய ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் மூளை இல்லாதவர், பிரெயின் இல்லாதவர், அவர் போய் ஹிந்தியில் கிழிச்சிருவாரா டெல்லியில் போய் அப்படின்லாம் பேசி ஒரு வைரல் ஆடியோ ஒன்று வந்துச்சு. இந்த ஆடியோ வந்து திமுகக்குள்ள மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் எந்த அளவுக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அதிசயத்தக்க வகையிலே அந்த வழக்கில் விடுதலையாகிவிட்டார் ராசா, கனிமொழி 2 பேருமே. அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை, திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்பொழுது அழகிரி தரப்பு அவர்கள் ஸ்டாலின் தரப்பை ஏற்றுக்கொள்ளாமல் முரண்பட்டு இருந்தார்கள். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரம், அதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா அப்பாவி தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே எப்போ வேணாலும் சமாதானம் ஆயிக்குவாங்க. அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த அரசியல் சூழலிலே அவர் பேசிய அந்த ஆடியோ அது வந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கு. 2G வழக்கு என்று சொன்னாலே பல ஆடியோக்கள் பிரபலம். அதில் நீராராடியா பேசிய ஆடியோக்கள். இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல்ங்கிறது காற்றிலே நடைபெற்ற ஊழல், அலைக்கற்றை ஊழல். அது வந்து அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த வழக்கை சரியாக நடத்தலை. அதன் பிறகு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படின்னு சொன்னாலே அதை பற்றி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் வந்த பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுத்து மேல்முறையீட்டுக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். இப்போ வந்து அந்த உட்கட்சி விவகாரம் அது திமுகக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும். இதே சலசலப்பு தான் நம்முடைய PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 19 மாதங்கள் இந்த திராவிட மாடல் அரசு அமைக்கப்பட்ட பிறகு அவருடைய வீடியோவை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்து இந்த அரசாங்கத்துல முதல் குடும்பம் ஏறத்தாழ அவங்க அப்பா சம்பாரிச்சதை விட, அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட இந்த 19 மாதத்துல அதிகமா சம்பாரிச்சிட்டாங்க. 30,000 கோடி 30,000 கோடிக்கு மேல சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருடைய குரல் அவரது அல்லன்னு அவங்க இதுவரைக்கும் மறுக்கல. ஆனால் திமுக நடவடிக்கை எடுத்தாங்க. என்னன்னா அவருக்கு வேற தொழில், அதாவது அந்த துறையிலிருந்து நிதி அமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து அவரை வந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக மாற்றினாங்க. இப்பவும் அவருக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க. அதனால திமுகவில் வந்து இப்போ ராசா அவர்களுடைய இந்த ஆடியோ வெளியாயிருப்பது அவங்களுக்குள்ள சமரசம் ஆயிக்குவாங்க. அவங்க வந்து அந்த முதல் குடும்ப நலன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். முதல் குடும்பம்னா ஸ்டாலின் நம்பர் 1, அதுக்கப்புறம் துர்கா அம்மா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இப்போ அவங்களுடைய மருமகன் சபரீஸ். இவங்க 4 பேர்த்துக்கு விசுவாசமாகத்தான் ராசா இருப்பார். அவங்க கட்சிக்குள்ள அவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் நடைபெற்றிருப்பது ஊழல் என்பதற்கு இந்த உரையாடல் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. அதில் தெளிவாக சொல்றாரு, கலைஞர் டிவிக்கு வந்த பணம்ங்கிறார். அந்த கலைஞர் டிவிக்கு வந்த பணம்ங்கிறது என்ன பணம்? டி கம்பெனினா தாவூத் இப்ராஹிம் கம்பெனி. அந்த கம்பெனி ஸ்வான் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் திடீரென்று ஆரம்பிக்கப்பட்டு ஏலம் எடுத்து அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தயாளம்மாவுக்கு 200 கோடி ரூபாய் அனுப்பி வச்சாங்க நல்லா சொல்றாங்க. இந்த விஷயத்தை புலனாய்வு அமைப்புகள், மத்திய அரசு, நீதிமன்றம் தானாக முன்வந்து மீண்டும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும். CBI இந்த தகவல்களையும் சேகரித்து இதனுடைய உண்மைத்தன்மை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நம்முடைய கோரிக்கை.
நிச்சயமா சார். அடுத்த கேள்வி திரு விஜய் அவர்களை பத்தி. திரு ஜோசப் விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. குறிப்பா இந்த 2 தொகுதியிலையும் அவங்க போட்டிடுறதுக்கு காரணம் வந்து அங்க வந்து சிறுபான்மையினர் கிறிஸ்தவ வாக்குகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்கு. நிச்சயமா அது உண்மையா எதுக்காக அங்க போட்டிடுறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல்? பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் வந்து வெளிப்படையாக தன்னை ஒரு கிறிஸ்தவர் ஜோசப் விஜய். இப்ப நாங்கெல்லாம் சொல்லும்போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மத காழ்ப்புணர்வுல நாங்க பேசுறோம்னு சொன்னாங்க. ஆனா உண்மை அப்படி அல்ல. ஜோசப் விஜய்னு உங்கள் விஜய் அப்படிதான் தமிழக வெற்றி கழகம். இப்ப ஜோசப் விஜய் ஆயிருக்கிறார் இல்லைங்களா? இனி வருங்காலத்துல அவர் வந்து இன்னும் மேலா பிஷப் விஜயா மாற போறாரு. அவர் எப்படியாவது இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு ஒரு பெரிய எண்ணம் உண்டு, தமிழகத்துல ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று. அதுக்கு கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகள் எது, அதையெல்லாம் அவங்க வந்து ஆய்வு பண்ணுகிற பொழுது பெரம்பூரிலே கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது. அதே போல திருச்சி அந்த தொகுதியில் அங்க ஏற்கனவே இனிக்கோ இருதயராஜ் அவர் திமுக சார்பில் இருக்கிறார், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறவர். அப்ப அந்த பகுதி இது எல்லா இடத்துலையுமே கிறிஸ்தவ மக்கள் ஜோசப் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் ஒட்டுமொத்தமாக. துரதிர்ஷ்டம் என்னன்னா ஹிந்து தமிழர்கள் 100% வாக்களிப்பதில்லை. இந்துக்கள் தமிழர்கள் 2 ஒண்ணுதான் எங்க பார்வையில். நீங்க தமிழர்கள்பீங்க, நாங்க ஹிந்துக்கள்ங்கிறோம். ஹிந்து வேற தமிழன் வேற கிடையாது. முஸ்லிம்கள் 100% வாக்களிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மத தலைமை சொல்வதை கேட்டு அவர்களும் 100% வாக்களிக்கிறாங்க. வாக்குப்பதிவு 100% நடந்ததே கிடையாது. ஒரு 60-70% வாக்குப்பதிவு நடக்கும். மீதி ஓட்டு போடாத அந்த 30% யாரு? தமிழர்கள், இந்துக்கள் தான் ஓட்டு போடாம இருக்காங்க. ஹிந்து வாக்காளர்கள் மத்தியில போதிய அளவு விழிப்புணர்வு கிடையாது. முஸ்லிம் வாக்கு வங்கி இருக்குது, கிறிஸ்தவ வாக்கு வங்கி இருக்குது, இந்து வாக்கு வங்கி கிடையாது. இது ஜாதியா கட்சியா பல்வேறு விதமான காரணிகளா பிரிஞ்சிருக்குது. அதனால கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை குறிவைத்துத்தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே நிற்கிறார் என்பது நிஜம். ஆனா கிறிஸ்தவர்களே நாட்டு நலன் குறித்து சிந்திப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம். தேர்தலை ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்துல நம்முடைய ஓட்டுரிமையை மத அடிப்படையில பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகம். அதனால அவருக்கு வந்து கிறிஸ்துவ மிஷனரியுடைய ஆதரவும் பின்னணியும் இருக்குதுங்கிறது உலக தெரிஞ்ச விஷயம். இந்த பெரம்பூர் தொகுதியிலையும் சரி, கிறிஸ்துவ வாக்குகளை யார் வாங்குறதுங்கிறதுல போட்டி ஜோசப் விஜய்க்கா அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கா, அதாவது திமுகவுக்கா. திமுக எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் தங்களுடைய கையில வச்சிருக்காங்க. குறிப்பாக சிஎஸ்ஐ அந்த மத குருமார்கள், அதே போல ரோமன் கேத்தலிக், புராட்டஸ்டன்ட், அந்த மீனவ மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெர்னாண்டோக்கள், அதுல பல பிரிவுகள் இருக்கு, பல்வேறு சாதிகள் இருக்கு கிறிஸ்தவத்துல. அவங்கெல்லாம் திமுக அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய ஆட்சியே ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆட்சின்னு பெருமிதத்தோடு நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கிறிஸ்துவ ஓட்டை யார் வாங்குறதுங்கிறதுல போட்டி. அதுல நிச்சயம் ஜோசப் விஜய் தான் வெற்றி பெறுவார். நிச்சயமா சார். இப்போ திருப்பரங்குன்ற தொகுதி வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனுக்கு ஒரு அகேன்ஸ்டா ஒரு கார்டு ஒன்று போட்டிருந்தீங்க உங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல. அவங்களுக்கு எதிராக ஒரு கார்டு ஒன்று போட்டிருந்தீங்க. அந்த விஷயத்தை முன்னெடுத்து திமுக வழக்கறிஞர் அணி வந்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து மத மோதல்களை தூண்டுறாரு, இந்த மாதிரியான விஷயங்களை அவர் இதுக்கு ஈடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன் வச்சு புகார் அளிச்சிருந்தாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன சார்? இது திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் அவர்கள் தர்காவின் மாண்பை காக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததாக நானும் சோசியல் மீடியால பார்த்துதான் இது உண்மையா அப்படின்னு தான் அந்த பதிவு போட்டேன். நிச்சயமா அந்த அதையும் பார்த்தேன். இது உண்மையானதான் பதிவு போட்டேன். அவங்க வந்து எப்பொழுதுமே என்னை கூர்ந்து கண்காணித்து ஏதேனும் ஒரு வகையிலே என்னுடைய குரல் ஒலிக்க கூடாது என்பது அவர்களுடைய எண்ணம். அதனால அவங்க வந்து என் மீது அப்படி ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை நான் சட்டப்படி சந்திப்பேன். இதன் மூலமாக ஒரு விஷயத்துல நான் திருப்தி அடைகிறேன். அதாவது தர்காவின் மாண்பை காப்பதற்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லலைங்கிறாங்க. நாங்க வந்து பொதுவான ஆட்கள் அப்படிங்கிறத அவங்க நிறுவ முயற்சிக்கிறார்கள். அந்த அளவிலே நான் இந்த விஷயத்துல அவங்க அப்படி நான் கூட அப்படி உண்மையான்னு தான் நினைச்சேன். அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இவர் பழனிவேல் தியாகராஜனுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிர்த்து இவங்க வந்து சுந்தர்சி அவர்கள் போட்டிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்துல ஒரு இது முன்வைக்கப்படுது என்னன்னா, பழனிவேல் தியாகராஜன் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், இப்போ இவர் சுந்தர்சி வந்து பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர், 2 ஒன்று தான். ஸோ அப்படிங்கும் போது அதுக்காக தான் அந்த ஓட்டுகளை கவர்றதுக்காக தான் இவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த சுந்தர்சிக்கு போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுது. இதை பத்தி நீங்க உங்களுடைய பொதுவாகவே சாதி மற்றும் மத அடிப்படையிலே இந்த ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய வகையிலே வேட்பாளர்களை நிறுத்துவது அல்லது தேர்தலை அணுகுவது, அதை வந்து நாங்கள் இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறோம். சாதி அடிப்படையில் வாக்களிக்க கூடாது, மத அடிப்படையில் வாக்களிக்க கூடாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது இந்த திராவிட மாடல் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊர்ல அந்த ஜாதிக்கார மெஜாரிட்டியா அவங்க வந்து அந்த ஓட்டை வாங்கணுமா, அதனால அவங்களுக்கு அங்க போடுங்க
அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஜாதி அரசியல் தமிழகத்துல பெரிய அளவுல ஈடுபட்டது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னிய சமூகத்தினுடைய குரல், வன்னியர் வாக்கு வங்கி, அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது. அதுவும் ஒரு 5% தான். ஆனால் பொதுவாக வேற எந்த இடத்துலையும் பல பேர் ஜாதி கட்சி ஆரம்பிச்சாங்க. எல்லாம் 1 சீட் 2 சீட்ல முடங்கி போயிட்டாங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக போன்ற கட்சிகள் தங்களை தேவர் சமூக அமைப்பு அப்படியெல்லாம் முன்னிறுத்த பார்த்தாங்க. அதுவும் இப்பெல்லாம் ஈடுபடலை. ஜாதி அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது. ஆனா மத அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, குறிப்பாக சிறுபான்மை ஆதரவு அரசியல், இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆதரவு அரசியல், அது வந்து தமிழகத்துல மிக கடுமையாக, தமிழகத்துல மட்டுமல்ல கேரளத்திலும் சரி இந்தியா முழுக்கவும் சரி, இந்த முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படிங்கிறத அது எல்லா கட்சியுமே போய் அதுக்காக பெரிய அளவில் அவங்க வந்து அந்த இஸ்லாமிய மத வெறி மதவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள். அது ரொம்ப தவறானது. அதனால அதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த FCRA ஆக்ட் வந்து இப்போ இப்போ சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின்லாம் பயங்கரமாக எதிர்க்கிறாரு, அறிக்கையெல்லாம் விடுறாரு. இப்போ கேரள எலெக்ஷனில் அது கிறிஸ்தவ வாக்குகளை வந்து ரொம்ப பாதிப்படை செய்யும் பாஜகவுக்கு அப்படின்ற கூற்றம்லாம் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மடியில் கனம் இருந்தாதானுங்க வழியில் பயம். FCRA ஆக்ட் வந்து அதில் சில திருத்தங்களை செய்கிறாங்க. சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை, அதில் தமிழகத்தில் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு 3 ஆண்டு தண்டனை கிடைச்சிருக்கு, சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. 1 ஆண்டு நினைக்கிறேன், 1 ஆண்டு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த தண்டனை கீழ் நீதிமன்றத்திலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு, அது வந்து உயர் நீதிமன்றத்திலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், அப்பீல் போயிருக்கலாம். எதுக்காக அவருக்கு தண்டனை? வெளிநாடுகளில் கோவை குண்டுவெடிப்பு கைதிகள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக சட்டவிரோதமாக பணம் வசூலித்தது இல்லையா? அதே மாதிரி தான் பல கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பணம் வருகிறது. அது வந்து இந்த FCRA ஆக்ட் அது மூலமாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அது வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிற பொழுது அதுல சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. முறைகேடு உண்மை என்று சொன்னால் முறைகேடாக வந்த பணத்திலே கட்டிய கட்டிடங்கள், புரியுதுங்களா, அது வந்து அரசாங்கமே கையகப்படுத்திக் கொள்ளாங்கிறது, நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளாங்கிறது. நியாயம் தானது? இதை ஏன் வந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் இப்படி எதிர்க்கணும்? முழுக்க முழுக்க ஹவாலா நடவடிக்கைகளுக்காகவும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வெளிநாட்டில இருந்து இங்க ஒரு போராட்டத்தை தூண்டி விடுவதற்கு NGOக்களுக்கு பணம் அனுப்புவது. உதாரணமாக ஸ்டெர்லைட் ஆலை எரிக்கப்பட்டது. அந்த போராட்டத்துக்கு மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு தொடர்பு உண்டு. அந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து பணம் விநியோகம் பண்ணாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையம், அதுல மின்சார உற்பத்தி, அதுக்கு எதிர்ப்பு கிறிஸ்தவ நிறுவனங்கள் சர்ச் மூலமா தான் நடந்தது. அதுக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்தது. அது மாதிரி இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்பதற்கு NGOக்களுக்கு, மாவோயிஸ்டுகளுக்கு, கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ கிறிஸ்துவ மிஷனரிகள் நிறைய கல்வி நிலையம் வச்சிருக்கு, அதெல்லாம் பூட்டிடுவாங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கும், பீதியை கிளப்புறாங்க. எப்படி குடியுரிமை சட்டத்தின் மீது தவறான வெறுப்பு அவதூறு பிரச்சாரம் நடைபெற்றதோ, வக்பு திருத்த சட்டத்தின் மீது தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதோ. வக்பு திருத்தம் எதுக்காக? வக்பு திருத்தம் முஸ்லீம் சொத்து முஸ்லீமுக்கு, ஏழை முஸ்லீம்களுக்கு பயன்படணும், ஊழலை ஒழிக்கணும், அதான் வக்பு. அது மாதிரி இப்போ இந்த விஷயத்தை வந்து பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாமே இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வந்ததுன்னு பிரச்சாரம் பண்றாங்க. அது தவறு. நாடாளுமன்றம் மற்றும் ராஜ்யசபை, மாநிலங்களவை, இந்த ரெண்டிலுமே இன்னைக்கு பிஜேபி தான் பெரும்பான்மை. நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேறும், இந்த சட்டம் அமலுக்கு வரும், நிச்சயமாக நல்லது நடக்கும். தவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்றாரு. டிவிகே இல்லை டிஎம்கேன்னு சொல்லும் போது மற்றும் பலர் கூட்டணின்னு பாஜக அதிமுக பேரை கூட சொல்ல மாட்டாரு, மற்றும் பலர் எக்ஸெட்ரால தள்ளி விட்டுறாரு. ஸோ இதை பற்றி என்ன பார்க்குறீங்க? விஜயோட புரிதல் எப்படி இருக்கு? விஜய்க்கு முழுமையா அரசியல் புரிதலே கிடையாதுங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்முடைய ஆதவ் அர்ஜுன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் கமலஹாசன் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் தான் திமுகவுக்கு எதிர்ப்பாக, குடும்ப அரசியலுக்கு எதிர்ப்பாக, ஊழலுக்கு எதிர்ப்பாக, உங்களுக்கு தெரியும் இல்லையா, டார்ச் லைட்லயே டிவி உடைச்சார். இதை விட வேகமா இவர் வந்து டிவிக்கே டிஎம்கே தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாரு, புரியுதுங்களா? இது எல்லாமே திமுக எழுதி கொடுத்து தான் அவர் பண்றாரு. திமுகவுடைய டூல் கிட் தான் விஜய். திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது, ஆட்சி மேல அதிருப்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போகக்கூடாது. அதனால விஜய் வந்து இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாரு. இது நிச்சயமா இந்த நேரேட்டிவ் ஃபெயிலியர் ஆகும். திமுகவுடைய ஆளு தான் விஜய் அப்படின்னு சொல்றீங்க? அவருடைய டூல் கிட் தான். இப்ப திருமாவளவன் வந்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிடுறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் அங்க இருந்து சென்ட்ரல்ல இருந்து இங்க வரணும்னு நினைக்கிறாரு? ஏதோ அரசியல் களம் மாறப்போகுதுன்றாரு, என்ன மாறப்போகுது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி,
விடுதலை சிறுத்தை கட்சி நடத்துறாரு. ஆனா திராவிட மாடல் அரசு இந்த பட்டியலின மக்களுக்கு விரோதமான அரசு. அதனால அவர் திருமாவளவனால அவருக்கு இந்த பட்டியலின மக்களுக்காக இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்காக குரல் கொடுக்கறது இல்லை. தோழமை சூட்டுதல் கூட கிடையாது. சீட்டு ஒதுக்கினதுலேயே அவருக்கு வந்து அது மட்டுமல்ல, இப்ப துரைமுருகன் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி மேல இருந்தா கீழே இறங்குங்கிறார். வெளிப்படையாக தீண்டாமை இழிவுகளை கடைபிடிக்கக்கூடிய கட்சி திமுக. அதனால அவர் இப்ப சட்டமன்றத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவன் பல்வேறு காலகட்டத்திலே ஒரு காலத்துல சட்டமன்றத்துக்கு போறதுனால என்ன பயன், இந்த எம்பி ஆனதுனால என்ன பயன் எல்லாம் பேசினாரு. அவரு மத்தியிலிருந்து இங்க மாநிலத்துக்கு இந்த அரசியலுக்கு வருகிறார். காட்டுமன்னார் கோவில் அந்த தொகுதியில் அவர் நிற்கிறாருன்னா அவர் வந்து இந்த தமிழகத்துல அவங்களுடைய அந்த கட்சி பானை சின்னம் அதுல வந்து அவங்க நிற்கிறாங்க. அதுல வந்து அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாருங்கிறது ரெண்டாவது. பட்டியலின மக்கள் அவரை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதாங்க. அவர் இந்த மாநிலத்துல இருந்தாருன்னா மத்தியில இருந்தா என்ன, அவர் எங்க இருந்தாலும் அவரால் ஒரு பயனும் கிடையாது. அதனால அவர் வந்து முழுக்க இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வெளிநாடுகளில் இருந்து தூண்டிவிடக்கூடிய அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளின் ஏஜென்ட்டாகவும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாளராகவும் அவர் ஒரு மதவாத சாதிவாத அரசியலை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் வந்து மாநிலத்தில் இருந்தா என்ன, மத்தியில் இருந்தா என்ன, அது ரொம்ப அவர் டைல்யூட் ஆயிட்டாரு அவருடைய அரசியல் இருந்து. அவர்லாம் ஒரு டைல்யூட்டும் ஆகல. அவர் எப்பவும் போல சனாதன எதிர்ப்பு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவு, இஸ்லாமியர்கள் ஆதரிக்கல, பயங்கரவாதிகளே ஆதரிக்கிறார். மக்களை கொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு. அதே மாதிரி கிறிஸ்துவ மிஷினரியுடைய மோசடி மதமாற்றத்துக்கு ஏஜென்ட்டா இருக்கிறாரு. அவரே கிறிஸ்துவ மதம் மாறும் நிகழ்ச்சியை நடத்தினாரு. தான் இஸ்லாமியாக மாறிவிட்டேன்னெல்லாம் பண்ணாரு. அதனால அவர் வந்து டைல்யூட் ஆகிறதால இல்ல, அந்த விஷயத்துல தீவிரமா இருக்காரு. ஓகே. அது மாதிரி ரிசர்வ் தொகுதிகளில் தமிழன் பிரசன்னா கருணாஸ் போன்றவர்கள்லாம் போட்டிடுறாங்க. கருணாஸ் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடல. கருணாஸ் வந்து முக்குலத்து மக்களை ஏமாற்றுகிறார். அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ். இது உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் தன்னை முக்குலத்தோர் தலைவராக சித்தரித்துக் கொள்கிறார். இது முக்குலத்து மக்களை ஏமாற்றுவது, இழிவுபடுத்துவது. இது ரொம்ப தவறான ஒன்று. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி ரிசர்வ் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து எஸ்சி தான் போட்டியிட முடியும். இந்துக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். மதமாறி சேர்ந்தவர்கள், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியாது. இது இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டம், அம்பேத்கர் கொடுத்த சட்டம். சார், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இங்கேதான் எனக்கு ஒரு கேள்வி எழுது. அதாவது அவங்க சாதி சான்றிதழ்ல ரிசர்வ் தொகுதி அந்த தலித்துகள் மாதிரி தான் இருக்கு, சாதி சான்றிதழ் போடப்பட்டிருக்கு. ஆனா அவங்க நடைமுறையில கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்றீங்க. பேப்பர் தானே சார் பேசும்? பேப்பர் தான் பேசும். அந்த பேப்பர் தான் 420ங்கிற ஃபோர்ஜரிங்கிற சட்டத்தை ஏமாத்துறாங்க, அம்பேத்கரை ஏமாத்துறாங்க, பட்டியலின மக்களுக்கு துரோகம் பண்றாங்க. இந்த குற்றத்தை நாம வந்து அம்பலப்படுத்துறோம். இதன் மீது நிச்சயமா நாங்க ஆதாரங்களோடு நீதிமன்றத்துல ஃபைட் பண்ணுவோம், விட மாட்டோம். வேட்பாளர் அவங்க திரும்ப பெற்றுவாங்களா அந்த தொகுதி மற்ற தனி தொகுதியில்? பண்ண மாட்டாங்க. அதனால இந்து ஃபோர்ஜரி பண்ணி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த சான்றிதழ் அது தவறு, அவங்க ஃபோர்ஜரின்னு நிரூபிக்கணும். அது வந்து இந்த தேர்தலில் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய விஷயம் அல்ல. இது பட்டியலின மக்களுக்கான உரிமை. இதுக்காக அம்பேத்கர், காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்தார். இரட்டை தொகுதி, இரட்டை வாக்குரிமை, இதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது, பூனா ஒப்பந்தம். அதுலதான் இந்த தனித்தொகுதி முறை உருவாக்கப்பட்டது. இவ்வளவு போராடி இந்த மக்களுக்காக வாங்கின உரிமையை நீ வந்து அதை அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி பயன்படுத்துறது எப்பேற்பட்ட துரோகம் அது. இந்த துரோகத்துக்கு திருமாவளவன் எப்படி துணை போகலாம்? தவறு இல்லையா அது? அது நாங்க நிச்சயமா இதை சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்வோம், மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவோம். பாஜக பத்தி ஒரு கேள்வி சார். பொதுவா இந்த கேள்வி இப்ப முன்வைக்கப்படுது. என்னன்னா, ஏன் சார் அண்ணாமலையை மாத்துனீங்க? அண்ணாமலை இருந்திருக்கலாமே, அவர் பண்ண ஃபோர்ஸ் ஒரு வேற மாதிரி. இப்ப இருக்கிறது தலைமை இப்போ நல்லா பண்றாங்க, இருந்தாலும் அண்ணாமலை இருந்திருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் தான் 18% வாக்குகள் கொண்டு போய் நிறுத்தினாரு, அவரை ஏன் மாத்துனீங்க? எடப்பாடிக்காய் மாத்துனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை பொறுப்பு மாறும். ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை பேணுகின்ற கட்சி, ஒரு தனிநபர் கட்சி அல்ல. பிஜேபி மோடி கட்சி, அத்வானி கட்சி, வாஜ்பாய் கட்சி அல்ல. இது பாரதிய ஜனதா கட்சி. அது மாதிரி இது நயினார் நாகேந்திரன் கட்சி, அண்ணாமலை கட்சி, தமிழிசை கட்சி அல்ல. இது பிஜேபி. இங்க நிர்வாகிகள் மாற்றப்படுவது சகஜம். ஆனா அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, நேர்மை, அவருடைய திறமை, இதற்கு வந்து உரிய அங்கீகாரம் எப்பொழுதும் இருக்கிறது. மக்கள் மத்தியிலையும் அண்ணாமலையினுடைய செல்வாக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. அந்த பிஜேபியினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து அண்ணாமலை. அண்ணாமலை இப்போ 204 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண போறாரு. அவர் ஒரு டிசிப்ளின், பார்ட்டி டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர், ஒரு நல்ல லீடர். நிச்சயமா அவர் வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும்
ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நல்க இருக்கிறார். அவரை மாற்றிட்டாங்க, அவருக்கு வேட்பாளர் பதவி கிடைக்கல, அவர் தலைவர்லேருந்து நீக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொறாமையில் அல்லது இந்த கட்சிக்குள்ள ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அது பொறுப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு அமைப்புன்னா பல்வேறு விதமான கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆளுமை இருக்கிறது. அதனால் அதெல்லாமே இது வந்து முழுக்க முழுக்க இது நாட்டுக்கான கட்சி. அண்ணாமலை நாட்டுக்கான தலைவர், புரியுதுங்களா? மக்களுக்கான தலைவர். நிச்சயமாக அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார், அவருக்கு வந்து வேட்பாளர் பட்டியலில் இடம் இல்லை, அவரை வந்து ஏன் மாத்துனாங்க? அதெல்லாம் கட்சின்னா அப்படிதான் இருக்கும். அண்ணாமலையை முன்னிறுத்தி செயல்படுறது பாஜகவுக்கு நல்லது அப்படின்ற பொதுவான பிம்பம் இருக்கலாம். நரேந்திர மோடியை முன்னிறுத்தி பிஜேபி செயல்படுது. அது மாதிரி தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் முன்னிறுத்தி கொஞ்ச நாள் செயல்படலாம், அண்ணாமலையை முன்னிறுத்தி செயல்படலாம். அதில் என்ன இருக்கு? அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பிஜேபி ஒன்றும் அப்படி ஒன்றும், யார் அவங்க கிட்ட திறமை இருக்கிறதோ, தியாகம் இருக்கிறதோ, செயல் வேகம் இருக்கிறதோ, பிஜேபியில் தான் இப்படியான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இது ஒரு குடும்ப கட்சி இல்லை. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படியான கட்சி அல்ல. இது வந்து இங்கே குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. தேசம், நேஷன் ஃபர்ஸ்ட். 2 கேள்வி தான் சார். இப்போ ஒரு முக்கியமாக அவர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா பாஜக வந்துடும், தாவேகாவுக்கு ஓட்டு போட்டா பாஜக வந்துடும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஊர் பக்கம்லாம் சாதம் ஊட்டி விடுவாங்க, பூச்சாட்டி வந்துடும், சீக்கிரம் சாப்பிடுன்ற மாதிரி அதிமுக ஓட்டு போட்டா பாஜக வந்துடும், தாவேகாவுக்கு ஓட்டு போட்டா பாஜக வந்துடும். பாஜக வர்றதுல திமுக அப்படி என்னதான் சார் பயம்? இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து மத்தியிலே மந்திரியாக இருந்தார்கள். முரசொலி மாறன் மந்திரியாக இருந்தார் இல்லைங்களா? 2001 ஐயா கருணாநிதி அவர்கள் கடிதமே எழுதினார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்கிறார்கள், குஜராத் கலவரத்துக்கு மோடி காரணம் இல்லை. அதெல்லாம் நிறைய அவங்க பிஜேபியோட சேர்ந்தா பிரச்சனை இல்லை, ஆனா மற்ற கட்சிகள் யாராவது பிஜேபியோட சேர்ந்தா பிரச்சனை. இது ஒரு இரட்டை நிலைப்பாடு. திமுக நீண்ட காலத்துக்கு இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல எடப்பாடியோட ஆட்சியில நடந்த கெட்டது கூட பெருசுபடுத்தாம பேச மாட்டாங்க. இந்த விஷயமே தான் அவங்களே என்ன சொல்றாங்க, டெல்லிக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறாங்க. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இது எடப்பாடிக்கும் எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது எடப்பாடிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் போட்டினா இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அது கரெக்ட். அதை விட்டு டெல்லிக்கு எங்களுக்கும் போட்டினா அது என்ன அர்த்தம்? இது அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த நரேட்டிவ் வந்து அவங்க போன எலெக்ஷன்லையுமே கூட செட் பண்ணிடுறாங்க. இதே தான் பிரச்சாரம் பண்ணாங்க 2021 சொல்றேன் பண்ணாங்க. அந்த நரேட்டிவ் நீண்ட காலத்துக்கு செட் ஆகாதுங்க. இந்தியா ஒரு நாடு, இது ஒன்றியம் அல்ல, புரியுதுங்களா? இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், நீங்கள் மத்திய அரசாங்கத்தை விட நாங்கள் தனி நாடுங்கிற மாதிரி செயல்பட்டீங்கன்னா, இந்த நாட்டை ஒரு நாடுன்னு கூப்பிடாம ஒன்றியம்னு கூப்பிட்டீங்கன்னா இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? ஏதோ இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் அது கிடையாது. இவங்க ஐயா அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர். அவர் வந்து என்ன சொன்னார்? அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, இதெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு? வீடு நன்றாக இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும். நாங்கள் இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம், பிரிவினையை கைவிடுகிறோம், மாநில சுயாட்சி, அப்படிதானே சொன்னார். கலைஞர் ஐயா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பிஜேபியோடய கூட்டு வச்சுக்கிட்டாரு. ஆனால் ஸ்டாலின் மட்டும் மறுபடியும் திராவிடர் கழகத்துக்கும் மறுபடியும் போய் நக்சல்களுக்கும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியா ஒரு நாடல்ல, நாங்கள் தனி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. மத்திய அரசாங்கத்தோடு ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் இவங்க வந்து நிர்வாக அடிப்படையில் இணைந்து செயல்படணும். அப்போ தான் மக்களுக்கான சேவையை சிறப்பாக செய்ய முடியும். மத்திய அரசு எந்த திட்டம் அறிவிச்சாலும் அதுக்கு போட்டியாக இங்கே போட்டுக்கிட்டு, எந்த நலத்திட்டமும் மத்திய அரசு அறிவிக்கிற நலத்திட்டம் இங்கே வராமல் பார்த்துக்கிட்டு மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பயன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? இந்த 40 எம்பிக்கள்னால என்ன பயன்? இந்த 5 ஆண்டுகளில் என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? நீங்கள் உத்தரப்பிரதேசம் போங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்தியிலும் மாநிலத்திலும். ஈவன் காங்கிரஸ் சர்க்கார் இருக்குது. நம்ம இப்போ வந்து தெலுங்கானால காங்கிரஸ் சர்க்கார் இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. அந்த மாநில முதலமைச்சர் நேரடியாக போகிறாரு, பிரதமர்கிட்ட பேசுகிறாரு, இணைந்து செயல்படுறாங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க, அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு வித்துடுறாங்க. நீங்கள் போகிற போதெல்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு தகராறு பண்ணிட்டு திட்டங்களை நீங்கள் நாடு முழுக்க நெடுஞ்சாலை திட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த நெடுஞ்சாலை திட்டம் பெங்களூர் சென்னை விரைவு சாலை திட்டம் அந்த பெங்களூர் பார்டர் வரைக்கும் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இங்கே மட்டும் நடக்கலை. ஏன் நடக்கலை? மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கு. ரயில்வே திட்டமா, புதிய
ஏதாவது தொழிற்சாலை திட்டமா எதா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட தகராறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? அது வந்து ஸ்டாலின் அரசாங்கம் பின்பற்றுவது மிகவும் தவறான முன்னுதாரணம். இந்த திராவிடன் மாடல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுவே ஒரு தவறான பொருளை குறிப்பதாக மாறிவிட்டது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்போ திருவிக தொகுதியில் போட்டிடுறாங்க, திருவிக நகர் தொகுதியில். இதை எதிர்த்து தனிப்பட்ட முறையில் சேகர் பாபு அவர்கள் வந்து ரொம்ப செயல்படுறதாகவும், அதிமுக காரங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த அம்மாவை தோக்க வைக்கணும், நீங்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதாகவும், நம்ம ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு வந்து டெண்டர்கள் நிறையா கொடுக்குறதுன்னு சொல்கிறதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதாவதுங்க, ஆம்ஸ்ட்ராங் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்தவர். அவர் வந்து திராவிட மாடலுக்கு எதிர்ப்பு. அவர் அம்பேத்கர் மாடல். அவர் மாடல் என்ன மாடல்? அம்பேத்கர். அவர் அம்பேத்கரிஸ்ட். அவர் பெரியாரிஸ்ட் கிடையாது, அவர் அம்பேத்கரிஸ்ட். அந்த தூய அம்பேத்கருடைய கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இவங்க பெரியாரிஸ்ட், இவங்க அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா? இவங்க அண்ணாயிஸ்ட். யாருங்க? திமுக. அதனால வந்துங்க, ஒரு காலத்திலும் இவர்கள் அம்பேத்கரை வெளிவேஷத்துக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுக்குவாங்க. ஆனா உள்ள அவங்க அம்பேத்கர் கிடையாது, அம்பேத்கர் கொள்கைக்கு விரோதமாக நடப்பவர்கள். ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரிஸ்ட், ஒரு தேசியவாதி. அவர் பிரிவினைவாதி கிடையாது, அவர் திமுக காரர் கிடையாது. புரியுதுங்களா? ஜாதியவாதி கிடையாது. இதனால வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த உண்மையான அந்த அம்பேத்கர் கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் எல்லாரும் அவங்கள வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏடிஎம்கே கொடுத்துருக்குது. திரும்பவே என்ன சொல்றாரு? அந்த வாய்ப்பு கொடுத்ததை நான் பாராட்டுகிறேன். ஏன் நீங்க வேட்பாளர் போடாம விட்டுருங்களேன்? அப்போ இது வேஷம். ஒரு பக்கம் இவங்களையும் திருப்திப்படுத்தணும், திமுகவுக்கும் விசுவாசமா இருக்கணும். அதனால அவங்கள எப்படியாவது தோக்கடிக்கணும்னு திமுக முயற்சி செய்கிறது. நிச்சயமா செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மையான அம்பேத்கரிஸ்டுகள், அந்த மக்கள், அந்த பகுதியில் இருந்தவங்க நிச்சயமாக பொற்கொடியை ஜெயிக்க வைப்பார்கள். அவருடைய கொலைக்கு நியாயம் கிடைக்கும். அந்த கொலைகாரர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். கை குழந்தையோடு அந்த அம்மா வருவதை பார்க்கும்போது மனசுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஏடிஎம்கேக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். புரியுதுங்களா? அதனால ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருமாவளவன் தான் அந்த இடத்துல வந்து அவங்கள ஆதரிக்கணும், விடுதலை சிறுத்தை. உண்மையிலேயே உங்களுக்கு அம்பேத்கர் கொள்கையில் ஈடுபாடு இருந்தால் நீங்க ஆதரிங்க. ரஞ்சித், எங்களுக்கும் திருமாவுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு, ரஞ்சித்துக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனாலும் எல்லோரும் சேர்ந்து, இப்போ குடியரசுக் கட்சி எங்க ஐயா சேக்கு தமிழரசன், அவருக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் கூட அந்த இடத்துல அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சு அந்த அம்மாவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்து மக்கள் கட்சி நேரடி அரசியல்ல எப்போ ஈடுபடுவாங்க? நாங்கள் இப்பவே நேரடி அரசியலில் தான் இருக்கோம். நேரடியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை, தேசிய ஜனதா கூட்டணியை ஆதரிக்கிறோம். நாம வந்து இந்து மக்கள் கட்சிங்கிறது தனித்து போட்டியிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக ஓட்டு வங்கி, திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லைன்னா, அதுல பிளவு ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஆட்சி போகணுங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை ஆதரிக்கிறோம். நாங்கள் வந்து என்றும் தமிழகத்திலே ஒரு தேசிய மாடல் அரசாங்கம், மத்தியிலே நடக்கக்கூடிய மோடியின் ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக நாங்கள் நேரடி அரசியலில் தான் இப்பவும் இருக்கிறோம், நாளைக்கும் இருப்போம். நேரடியாக தேர்தல் அரசியல், தேர்தலில் போட்டியிடுவது என்பது இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாய்ப்பு கேட்டோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் வெறும் இந்த இடங்களுக்காக, எம்எல்ஏ அல்லது பதவிக்காக நாங்கள் இந்த கூட்டணியிலையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாடோ நாங்கள் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து களத்தில் இருப்போம். நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு இந்து மக்கள் கட்சி தனித்து எங்களுடைய அந்த வளர்ச்சி இன்னும் வரணும், இன்னும் மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு வரணும். வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் தேர்தல் களத்திலும் இருப்போம். இப்போவும் தேர்தல் களத்தில் இருக்கோம். நிச்சயமா சார். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து மிக அருமையாகவும் நிதானமாகவும் பதிலளித்த அருண் சம்பத் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.